Hi students, welcome to our channel. இந்த வீடியோ எதுக்காகனா 11th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்கான போர்ஷன்ல உள்ள முக்கியமான கொஸ்டின்ஸ் எதுன்றதை பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு ஜூலை எண்ட் வீக்ல இல்லைன்னா ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல ஸ்டார்ட் ஆகும். இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்ல நீங்க வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் வந்து அபோவ் 90 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, நம்ம சேனல்ல கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஜெக்டுடைய இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நீங்க தரோவா படிச்சாவே போதுமானது. நீங்க கண்டிப்பா இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்ல நீங்க அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய அந்த மார்க்கை உங்களால வந்து அச்சீவ் பண்ண முடியும். எல்லா சப்ஜெக்ட்லையுமே அபோவ் 90 மார்க்ஸ் உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ டோட்டலா ஓவரால் நமக்கு 600க்கு உங்களால 550 மார்க்ஸ்க்கு மேல ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ மறக்காம நம்மளுடைய சேனலை வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஜெக்டுடைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை எதையுமே ஒமிட் பண்ணாம ஃபாலோ பண்ணணும். அதான் முக்கியமானது. ஏன்னா நாமளே செலக்டிவான கொஸ்டின்ஸ் தான் நம்ம எடுத்து கொடுக்குறோம். அதுலேயும் நீங்க செலக்டிவான கொஸ்டின்ஸ் எடுத்து படிக்கக்கூடாது. ஸ்டார்டிங்லேயே கொடுக்கறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, நீங்க அது எல்லா கொஸ்டின்ஸுமே படிக்கணும். டைம் நமக்கு இன்னும் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நமக்கு டைம் இருக்குது. ஸோ நல்லா நீங்க வந்து நான் கொடுக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். சரியா? ஓகே, இப்போ உங்களுக்கு 3 சாப்டர்ஸ்க்கு நான் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். சில இடங்கள்ல வந்து 2 சாப்டர் வைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. சில டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு 3 சாப்டர்ஸும் வைப்பாங்க. அதனால நான் வந்து 3 சாப்டர்ஸ்க்கே உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 3 சாப்டர்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபார் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். சரியா? புக் பேக்கும் கொடுத்துருக்கேன், இன்டீரியரும் கொடுத்துருக்கேன். இது வந்து 2022 எடிஷன்ப்பா. இங்கிலீஷ் மீடியம் புக்கு 2022 எடிஷன். தமிழ் மீடியம் புக் வந்து உங்களுக்கு 2023 எடிஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கிலீஷ் மீடியம் புக்கு 2022, தமிழ் மீடியம் புக்கு 2023. ஏன்னா இங்கிலீஷ் மீடியம் புக் 2023 கிடைக்கல நமக்கு. நான் எவ்வளவோ சர்ச் பண்ணி பார்த்தேன், பட் கிடைக்கல. ஸோ அதனால உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரியா? சாப்டர் 1ல ஷார்ட் ஆன்சர்ல புக் பேக் கொஸ்டின் நம்பர் 2, 3, 4, 5 இது 4. லாங் ஆன்சர்ல கொஸ்டின் நம்பர் 1ல செகண்ட் சப்டிவிஷன், அப்புறம் 2, 5 இந்த 3 கொஸ்டின்ஸும் லாங் ஆன்சர்ல இம்பார்ட்டன்ட். இப்போ இன்டீரியர் அப்படின்னு பார்க்கும்போது 2 மார்க் கொஸ்டின்ல டிஃபைன் லைட் இயர் ஒளியாண்டு வரையறு, அப்புறம் வாட் இஸ் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ஸ் வானியல் அலகு என்றால் என்ன, அப்புறம் டிஃபைன் 1 ரேடியன் ஒரு ரேடியன் வரையறு, அப்புறம் வாட் இஸ் பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி பரிமாணங்களின் ஒருபடித்தான நெறிமுறை என்றால் என்ன, டிஃபைன் ஆம்பியர் ஆம்பியர் வரையறு, வாட் ஆர் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அண்ட் டிரைவ்டு குவான்டிட்டிஸ் அடிப்படை அளவுகள் மற்றும் வழி அளவுகளுக்கான வேறுபாடு. இதெல்லாம் 2 மார்க் கொஸ்டின்ல கேட்கக்கூடிய டெஃபினிஷன்ஸ். 3 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் ட்ரையாங்குலேஷன் மெத்தட் ஃபார் மெஷரிங் ஹைட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் ஒரு முக்கோண முறையில் ஒரு பொருளின் உயரத்தை கணக்கிடுதலை விவரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடியது. நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா இன்டீரியர் கொஸ்டின் யூசஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனலைசிஸ் வித் எக்ஸாம்பிள் பரிமாணங்களின் பகுப்பாய்வின் பயன்கள் எடுத்துக்காட்டுடன் விளக்குக. இது ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். செகண்ட் சாப்டர்ல பார்த்தீங்கன்னா புக் பேக்ல ஷார்ட் ஆன்சர்ல கொஸ்டின் நம்பர் 1, 2, 3, 7, 9, 11, 12, 14 இது எல்லாமே ஷார்ட் ஆன்சர்ல இம்பார்ட்டன்ட். லாங் ஆன்சர்ல கொஸ்டின் நம்பர் 1, 2, 3, 6 இந்த 4 வந்து லாங் ஆன்சர்ல இம்பார்ட்டன்ட். இன்டீரியர் அப்படின்னு பார்க்கும்போது டிஃபைன் பொசிஷன் வெக்டர் நிலை வெக்டரை வரையறு, வாட் இஸ் ரிட்டர்டேஷன் எதிர்குறி முடுக்கம் என்றால் என்ன. இந்த 2 வந்து இம்பார்ட்டன்டான இன்டீரியர் 2 மார்க். 3 மார்க்ல டிஃபரன்ஷியேட் பிட்வீன் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி வேகம் மற்றும் திசை வேகத்திற்கு இடையேயான வேறுபாடு. அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் வெக்டர் வெக்டரின் வகைகளை விளக்குக. அப்புறம் டிஃபரன்ஸ் வாட் இஸ் யூனிஃபார்ம் மோஷன் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன் சீரான வட்ட இயக்கம் மற்றும் சீரற்ற வட்ட இயக்கம் என்றால் என்ன. அவ்வளவுதான். 5 மார்க்ல எதுவும் உங்களுக்கு இன்டீரியர்லாம் கிடையாது. தென் சாப்டர் 3ல பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சர்ல புக் பேக்ல கொஸ்டின் நம்பர் 3, 4, 7, 11 இது 4
லாங் ஆன்சர்ல கொஸ்டின் நம்பர் 3, 9, 10 இது 3 வந்து புக் பேக்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இன்டீரியர்னு பார்க்கும்போது 2 மார்க் கொஸ்டின்ல வாட் இஸ் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ், மைய விசைகள் என்றால் என்ன. அப்புறம் ஸ்டேட் லாமிஸ் தியரம், லாமியின் தேற்றத்தை கூறுக. அப்புறம் வாட் இஸ் இம்பல்ஸ், கனத்தாக்கு என்றால் என்ன. இது 3 2 மார்க்ல. 3 மார்க்ல வாட் ஆர் இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ் அண்ட் நான் இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ், நிலைம குறிப்பாயங்கள் என்றால் என்ன மற்றும் முடுக்கப்பட்ட குறிப்பாயங்கள் என்றால் என்ன. அப்புறம் ஸ்டேட் நியூட்டன்ஸ் லாஸ், எல்லா லாவும் சேர்த்து 3 மார்க்ல கேட்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு பர்டிகுலர் லாவை உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம். நியூட்டனின் விதிகளை கூறுக. அப்புறம் டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா வித் எக்ஸாம்பிள், நிலைமத்தின் வகைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. அப்புறம் டிஃபரன்ஷியேட் பிட்வீன் ஸ்டேட்டிக் ஃப்ரிக்ஷன் அண்ட் கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன், ஓய்வு நிலை உராய்வு மற்றும் இயக்க உராய்வை வேறுபடுத்துக. 5 மார்க்ல இன்டீரியர்னு பார்க்கும்போது இந்த இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம், நேர்கோட்டு உந்தமாறா விதியை விளக்குக. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து டிஃபரன்ஸ் பிட்வீன் சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் அண்ட் சென்ட்ரிஃபுகல் ஃபோர்ஸ், மைய நோக்கு விசை மற்றும் மைய விலக்கு விசைக்கான வேறுபாடு. இதுவும் வந்து உங்களுக்கு இன்டீரியரில் இருக்கக்கூடிய முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். சரியா? ஸோ 11th பிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதுதான் முக்கியமானது. எல்லா சப்ஜெக்ட்லையுமே நாம கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நீங்க படிச்சுட்டு வந்தீங்கன்னாவே ஸ்டார்டிங்ல இருந்து பப்ளிக் எக்ஸாம்ல கண்டிப்பா அவுட் ஆஃப் 600க்கு உங்களால 550 மார்க்ஸ்க்கு மேல ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கான அஷூரன்ஸை நான் தரேன். நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம், உங்களுக்கு கைட் பண்ணி கொண்டு போக போறோம். எல்லா விதமான டிப்ஸும் உங்களுக்கு நம்ம தரப்போறோம் பப்ளிக் எக்ஸாமுக்கு தேவையானது. ஸோ அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.